சார் நாங்களும் சிஏ எக்ஸாம்ஸ் எழுதுறோம். பட் எங்களால் வந்து எங்கே நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம்னு தெரியல. எங்களுக்கு சிஏ இன்ஸ்டியூட் ஃபெயில் பண்ணிட்டே இருக்காங்க சார். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது எங்களுக்கான கோர்ஸ் தான். எங்களுக்கு நிறைய டவுட் வருது. குவிட் பண்ணிட்டு போகலாமா, இல்லை அதை ஹோல்ட் பண்ணலாமா, எந்த பாயிண்ட்ல அதை குவிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வருது. எங்கிட்ட இன்னைக்கு ஒரு கால் வந்தது. அதனால தான் நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். நம்ம ஏதோ டெஸ்டினேஷன் போகணும்னு நினச்சிருக்கோம். இப்போ நான் சாலிகிராமம்ல திருவான்மியூர் போகணும்னு வச்சிருக்கேன். கூகுள் மேப்பில் திருவான்மியூர்னு நான் போட்டேன். அது ஏதோ ஒரு ரூட் காமிக்கிறது. அந்த ரூட்டில் வந்து டேக் ஃப்ளைஓவர்னு காமிக்கிறது. நான் ஃப்ளைஓவர் எடுக்காமல் சைடில் போயிட்டேன். நெக்ஸ்ட் இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், இமீடியட் பெஸ்ட் பாசிபிள் ரூட் என்னவோ கூகுள் மேப் இமீடியட்டாக காமிக்கும். அதே தான் இன்னொரு எக்ஸாம்பிள். அதே திருவான்மியூர் நான் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு பள்ளம் வருது. என்னால் அந்த ரோட்டில் போகவே முடியலை அப்படின்னா நம்ம அதே இடத்துல உட்காந்துட்டு கவர்மெண்ட் வந்தால் தான் சரி பண்ணால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை யூ டர்ன் எடுத்து நெக்ஸ்ட் பாசிபிள் ரூட் சார் இதனால என்ன சார் ஆகும், மேபி ஒரு 5 minutes 10 minutes டிலே ஆகலாம். அதே தான் நமக்கு நம்ம ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட் வரல, அன்ஃபேவரபிளா வருது அப்படின்னா இட்ஸ் காட்ஸ் வே ஆஃப் டெல்லிங் தட் இல்லடா நீ ஏதோ ஒரு அப்ரோச்ல மிஸ்டேக் பண்ற, கொஞ்சம் நீ பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிறோம், செகண்ட் டைம் ஃபெயில் ஆகிறோம், தேர்ட் டைம் ஃபெயில் ஆகிறோம்னா ஓகே, நம்ம சிஏ இன்ஸ்டியூட் மேல நம்ம பிளேம் பண்ணலாம். பட் ஏதோ நம்ம செகண்ட் டைம் ஃபெயில் ஆகும்போது நம்ம மேல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணலாம். நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம், நம்ம ஃபெயில் ஆனதை ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னும் 2 days ஃபீல் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்கான 2 days எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டேஸ் கம்மியாகும். நான் ஒரு 10 days ஃபீல் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கு ஒரு 10 days கம்மியாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பெஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போவே உட்காந்து ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீ எந்த இடத்துல வீக்காக இருக்க. நான் நிறைய வந்து இட்ஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி. என்ன நினைப்பாங்க சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எனக்கு நல்லா தான் தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஈவன் எனக்குமே நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும்போது எனக்கு நல்லா தெரியும்னு நினைப்பேன். செகண்ட் டைம் நான் உட்காந்து படிக்கும் ஐயோ நமக்கு இன்னைக்கு தெரியலடா, இன்னைக்கு தான் கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் நீ உட்காந்து ஐடென்டிஃபை பண்ண உன்னோட ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் என்னன்னு பாரு. எந்த சப்ஜெக்ட்ல நீ கஷ்டப்படுறன்னு பாரு. ரெஃபரன்ஸ் புக் இருந்தா பாரு, அதில் யூடியூப் வீடியோஸ் இருந்தா பாரு. அந்த மாதிரி நீ பார்த்து உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ. அண்ட் நான் இன்னைக்கு சொல்றேன், யூஸ்வலா நான் வந்து ஒரு குரூப் எழுதுங்க, ஒரு குரூப் மட்டும் எழுதுங்க நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். பட் சிஏ இன்ஸ்டியூட் உங்க ஸ்டாண்டர்ட் ஏற்றிருக்காங்க. சிஏ இன்ஸ்டியூட் உங்க ஸ்டாண்டர்ட் ஏற்றும் போது நம்மளோட ஸ்டாண்டர்டும் நம்ம ஏற்றணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும், நிறைய நம்ம உழைக்கணுமா, நான் நிறைய உழைக்கணும். நான் உனக்கு நிறைய கிளாரிட்டி தரேன். அதே மாதிரி வந்து என்கிட்ட வந்து ஒரு குரூப் எழுதலாமா 2 குரூப் எழுதலாமா சார், எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்னு கேட்டிருக்கேன் இன்டர்ல. நான் நெக்ஸ்ட் டே உனக்கு ஒரு வீடியோ போடுறேன். மேபி நாளைக்கு உனக்கு வந்துடும் கண்டிப்பா அந்த வீடியோ. நான் உனக்கு கிளியர் கட்டா கிளாரிட்டி அந்த டிசிஷன் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், இது உனக்கான கோர்ஸ் தான். யார் இதை நினைச்சாலும் பண்ண முடியுமானா, யார் நினைச்சாலும் பண்ண முடியும். அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும், அதுக்கான ப்ராசஸ் நம்ம போடணும். 200% அதுக்கான ப்ராசஸ் போடணும். நம்மளால பண்ண முடியும். உட்காந்து எழுது. இன்னைக்கே வந்து நான் ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்ல. ஐ ரெஸ்பெக்ட் ஹியூமன் எமோஷன்ஸ். பட் நம்ம ஃபீல் பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கான டேஸை நம்ம கம்மி பண்றோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தெரியறது, நான் உன்னோட மைண்ட் செட் எனக்கு புரியறது. பட் நம்ம நெக்ஸ்ட் பாசிபிள் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெறித்தனமா பண்ணலாம், காம்ப்ரமைஸே பண்ணாம இதை பண்ணலாம். ப்ராசஸ் எக்ஸலன்ஸ், ப்ராசஸ்ல நம்ம எக்ஸலன்ஸ் காமிக்கலாம். ரிசல்ட்ல கண்டிப்பா எக்ஸலன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச்ரா, லவ்விங் யூ ஸோ மச். சூப்பர் டூப்பரா படிங்க. உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச்ரா.